2024ற்கான த பெந்தகோஸ்தே சபையின் ஓய்வு நாள் பாடசாலை பாடநூல் தரம் 8 பாடம் 4 நெகேமியாவின் சீர்திருத்தங்கள். நெகேமியா இடிந்து போன எருசலேம் அலங்கத்தையும் அதன் வாசல்களையும் கட்டினான். அவன் சகோதரருக்குள் வட்டி வாங்கினதை நிறுத்தினான். அவன் வம்ச அட்டவணையை பார்த்து தங்கள் பூர்வோதரத்தை நிரூபிக்க முடியாத ஆசாரியர்களை ஆசாரிய ஊழியத்திலிருந்து நீக்கினான். அவர் வெகு காலமாக ஆசரிக்காமல் இருந்த கூடார பண்டிகையை புதுப்பித்து ஆசரிக்கும்படி செய்தான். விவாக விஷயத்தில் செய்த சீர்திருத்தம். புறஜாதிகளோடு கலப்பு விவாகங்கள் செய்வதற்கு அவன் முடிவு உண்டாக்கினான். அவன் ஓய்வு நாள் ஆசரிப்பை புதுப்பித்தான். 7ஆம் வருஷத்தில் நிலத்தை பண்படுத்தாமலும் விதைக்காமலும் பழங்களை சேர்க்காமலும் அதை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டு விடும் வழக்கத்தை புதுப்பித்தான். தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக வருடந்தோறும் சேக்கலில் அளவில் 1/3 பங்கை கொடுப்போம் என்கிற கடனை தங்கள் மேல் ஏற்றுக்கொண்டது. விறகு காணிக்கையை புதுப்பித்தது. முதற்பலன் காணிக்கைகளை புதுப்பித்தது. லேவியருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகமும் லேவியர்கள் ஆசாரியருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகமும் புதுப்பிக்கப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரரும் லேவி புத்திரரும் தேவனுடைய ஆலயத்தின் பராமரிப்புக்காக தானியம், திராட்சரசம், எண்ணெய் முதலிய பொருட்களை கொடுப்பதை குறித்து சீர்திருத்தம். எருசலேமில் இதர பட்டணத்தில் குடியிருக்கிற வேண்டியவர்களை பற்றி சீர்திருத்தம் செய்தது. ஆசாரியர், லேவியர் ஆகியோருக்கு நிலங்களில் இருந்து வரவேண்டிய பங்குகளை பற்றி சீர்திருத்தம் செய்தது. தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டது. தொப்பியாவின் பொருட்களை வெளியே எறியப்பட்டன. லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை குறித்து சீர்திருத்தம். போதனை. சபையை பாதுகாக்கும் உபதேசங்களை நஷ்டப்பட்டு சபை பின்மாற்றம் அடையும் நிலைவரத்துக்கு போகும்போது பாவத்தை எதிர்த்து நெகேமியாவின் ஆவியோடு உபதேசங்களை போதிக்கிற தேவ ஊழியர்களோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். மனப்பாடம். சங்கீதம் 51:18-19.